ஹலோ லவ்லி கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு பிளேபிளேட் அன்பாக்சிங் வீடியோவும் அப்புறம் ஒரு ஸ்டேடியம் அன்பாக்சிங் வீடியோ தான் போட போகிறோம். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, அதுவும் ஸ்டேடியம் வீடியோ அன்பாக்சிங் வீடியோ போட்டதே இல்லை நம்ம இதில். அதனால் இன்றைக்கி நம்ம பிளேபிளேட்டை அன்பாக்சிங் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டேடியம் அன்பாக்சிங் பண்ணுவோம். அது என்ன பிளேபிளேட் பார்த்தீங்கன்னா, அது ஒரு பிஎக்ஸ் பே தான். என்ன அது பியூவோ ஏதோ சொல்கிறாங்க, எனக்கு தெரில. இருந்தாலும் இதுக்குள்ளே தான் அந்த பே இருக்குது. நம்ம பேவை அன்பாக்சிங் பண்ணிடுறோம். 3 பே இருக்குது. இன்றைக்கி நம்ம பிஎக்ஸா பியூ1 கூட தெரில, பியூஎக்ஸா யூஎக்ஸ்1 ட்ரான் பஸ்டர் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். UX1, 2, 3 கூட இருக்குது. ஆனால் இப்போ UX1 தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அது வெளியாக்கி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க கைஸ். இதுக்குள்ளே தான் இருக்குது கைஸ் நம்மளோட பிளேட்லாம். ஆனால் நம்ம இன்றைக்கி ட்ரான் பஸ்டர் UX1 ட்ரான் பஸ்டர் அதை மட்டும் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது 2 நாளைக்கு வரும் கைஸ். இன்றைக்கி இதையும் அப்புறம் அந்த ஸ்டேடியமையும் அன்பாக்சிங் பண்ண போகிறோம் கைஸ். இதை அப்படியே எடுத்து உள்ளே வச்சிடலாமா கைஸ்? இப்படி போட்டோம். நம்ம இதை திறந்துடுவோம். பின்னாடி பார்ப்போம் கைஸ். UXன்னு போட்டிருக்கு, 116 போட்டிருக்கு. வெயிட் பண்ணுங்க கைஸ். லைட் வேறு ஒரு சைட்டு கிளியராகவே வர மாட்டேது. தெரியுதா கைஸ்? 160 அப்புறம் ஏன்னு போட்டிருக்கு. என்ன கைஸ் இது? இப்போ தெரியும் நினைக்கிறேன். 160 ஏன்னு போட்டிருக்கு. நம்மளோட ட்ரான் பஸ்டர் உள்ளே திறந்து பார்த்துருவோம் கைஸ். வாங்க. பாக்ஸுக்குள்ளே வேறு ஒன்றுமே இல்லை, இந்த டப்பாவில் தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் லான்ச்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். லான்ச்சர்னு போட்டிருக்கு. அப்புறம் 160A ட்ரான் பஸ்டர் UX1. நம்ம அன்பாக்சிங் பண்ணது பிளேபிளேட் எக்ஸ்லேயே ட்ரான் பஸ்டர் அன்பாக்சிங் பண்ணோம். இப்போ என்ன ட்ரான் பஸ்டர் UXல. இதை நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க கைஸ். உள்ளே திறந்து பார்த்தா இப்படி தான் இருக்குது கைஸ். ஆனால் ஜோக்காக இருக்குது பாருங்கள். பாருங்கள் டிரைவர் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக திறந்து காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், நம்ம எல்லாத்தையும் பிரிச்சிட்டோம் கைஸ். இப்போ நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ். இப்படி எடுத்து வைக்கிறோம் கைஸ். எனக்கு தான் பிரச்சனை. எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியலையே. ஓகே, இது என்ன கைஸ்? இதுதான். இங்கே பாருங்க கைஸ், ரேண்டம் பூஸ்டர்னு ஒன்று வந்துச்சுல, அதான் அது. நம்ம லேட்டாக அன்பாக்சிங் பண்ணுறோம், வேறு ஒன்றுமே இல்லை. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 எனக்கு பிடிச்ச பே கைஸ். ஆனால் எடுக்க முடியல கைஸ். என்னன்னா மலேசியாவில் இருக்காது, ஜப்பானில் இருக்காது. ஐயோ பரவாயில்ல கைஸ். இதில் என்ன போட்டிருக்கேன், வெயிட் பண்ணுங்க. இதை பார்ப்போம். இதை பார்ப்போம் கைஸ். அது எக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு போக முடியாது. ஓகே, எப்படின்னா போடணுன்னு போட்டிருக்காங்க. எவ்வளோதானே இது எனக்கே தெரியுமா கைஸ்? ஆனால் நான் தான் ஏற்கனவே அன்பாக்சிங் நான் பண்ணியிருக்கேன். அதான் பாருங்கள், சிம்பிள் தான். இது அப்படியே ஓரம் கட்டி வச்சுருக்கோம் கைஸ். இப்போ நம்ம இதுக்கு வருவோம் கைஸ். லான்ச்சர் குவாலிட்டியாக இருக்குது கைஸ், குவாலிட்டியாக இருக்குது. நீங்களே பாருங்கள், குவாலிட்டியாக இருக்குது. இது மட்டும் என்ன சும்மா இருக்குது, இதே திறந்து விடுவோம். செம்ம குவாலிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். வாங்க பார்ப்போம். செம்ம குவாலிட்டியாக இருக்குது கைஸ், செம்ம குவாலிட்டியாக. வெயிட் பண்ணுங்கள், பெண்ட் பண்ணும். ஓகே, போட்டு லைட்டாக சும்மா இழுத்து பார்ப்போம். வாங்க கைஸ். செம்மையாக இருக்குது கைஸ். அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு ட்ரான் பஸ்டருக்கு வருவோம் கைஸ். ஜோக்காக இருக்குல்ல.
எப்படி திறக்குதுன்னு தான் தெரில. திறந்து காமிக்கணும், வெயிட் பண்ணுங்க கைஸ். இதான் கைஸ் நம்மளோட ட்ரான் பஸ்டரோட என்னது இது? ஐயோ எனக்கே தெரியலையே. இது ரேட்செட்டு, இது பிட்டு லேயர்னு வச்சுப்போமா? என்ன லேயர் தான் நினைக்கிறேன். ட்ரான் பஸ்டரோட லேயர் கைஸ். ஜோக்காக இருக்குல்ல, பாருங்களேன். செம்மையாக இருக்கு. ஷைனிங்லாம் இல்லை பாருங்க, ஜோக்காக இருக்குது கையில் பிடிக்கும் போது. அப்புறம் இதான் வந்து ரேட்செட். என்னது 160. 160. அப்புறம் இதான் ஏ பிட் ஏ. எல்லாம் ஒன்றா போட்டு காமிக்கிறேன், வெயிட் பண்ணி கைஸ் பார்ப்போம். இதை வந்து இப்படி போடுவாங்க, போட்டு இங்கே பாருங்கள், போட்டு இப்படி ஒரு திருவி இதான் அட்டாக் மோட்னு சொல்லுவாங்க கைஸ். ஆனால் அது வந்து இது இப்படி திருப்பி இங்கே வச்சு பாருங்க, நல்லா வச்சு இப்படி பேலன்ஸ் முடியும். ஒரு கேலிபர் எப்படி இருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து ஸ்டேடியம் அன்பாக்ஸ் போவோம் கைஸ், வாங்க. இதான் கைஸ் நம்மளோட ஸ்டேடியம். இது நம்ம உள்ளே திறக்கணும் கைஸ், திறந்தா தான் தெரியும். வாங்க உங்கள்கிட்ட திறந்து உள்ளே பார்த்தா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் கைஸ், எவ்வளோ சேஃபாக போட்டு வச்சுருக்காங்கன்னு. நம்ம ஸ்டேடியம் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வருவோம் கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ், ஒரிஜினல் தக்காரா டாமி. அதுவும் ஒரிஜினல் தக்காரா டாமி, இதுவும் ஒரிஜினல் தக்காரா டாமி. மறந்தே போயிட்டேன் தக்காரா டாமின்னு சொல்ல. நான் அதை திறந்து காமிக்கிறேன் கைஸ், வெயிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் கைஸ். இங்கே பாருங்கள், ஒரிஜினல் தக்காரா டாமி. தக்காரா டாமி தான் அதை போட்டிருக்கு, ஒரிஜினல் நான் போடல. தக்காரா டாமி தான் உண்மையிலே, இதை மிட் ஃபேக்னா செய்யலை. அதனால நம்ம இதை திறந்துருவோம் கைஸ், வாங்க திறந்து காமிக்கிறேன் கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ், நம்ம ஸ்டேடியமு, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் டேஷு. நானும் பெருசாக இருக்கணும்னு நினச்சேன், பரவாயில்ல ஓரளவுக்கு இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சேன், பரவாயில்ல கைஸ். நான் உங்களுக்கு நம்ம இதை பிச்சு பார்ப்போம் கைஸ். கத்தியை பாருங்க கைஸ், என் வீட்டில் இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். பின்னாடி கிச்சனில் இருந்துச்சு. இதை பிச்சு பார்ப்போம் கைஸ், வாங்க. இதில் வேறு ஒரு பை கொடுத்துருக்காங்க. சரி, இதான் நம்மளோட இதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இது என்னவா இருக்கும்? அழகாக பிக்கணும், கை வெட்டிக்கும் அப்புறம். நான் அழகாகவே பிக்கிறேன் கைஸ், கவலையே வேணும். நான் போய் பிச்சுட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. நானும் நினச்சேன் கைஸ் அந்த பையக்குள்ளே ஏதோ இருக்கும்னு, பார்த்தா BX10 ஸ்கேன் பண்ண அது வரும். இதை வச்சு நான் என்ன கைஸ் பண்ணுறது? நம்ம இதெல்லாம் பூட்டிகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கைஸ், வெயிட் பண்ணுங்க. நான் பூட்டிட்டு காமிக்கிறேன் கைஸ், ஏன்னா நான் ஒரு கையில் தான் இது வச்சுருக்கேன் கேமரா, அதனால் பூட்டிட்டு தான் காமிக்க முடியும். வேறு ஒன்றுமே பண்ணக்கூடாது கைஸ். இதை வந்து இப்படி வச்சு இங்கே பாருங்கள், இப்படி தானே பார்த்தேன் யூடியூப்பில். நான் வர மாட்டேது, வெயிட் பண்ணுங்க கைஸ். பூட்டிட்டு தான் கைஸ் காமிக்கிறேன். கஷ்டம் கைஸ். அப்படி எப்படி கஷ்டப்பட்டு போட்டேன் கைஸ். இதை போடும் போது தான் கைஸ் லைட்டாக உள்ளே பாருங்களேன், லைட்டாக இங்கே இல்லை லைட்டாக கிராக் விட்டுக்குச்சு கைஸ். மனசு வலிக்குது கைஸ். ஆனால் ஸ்டேடியம் இங்கே தான் கைஸ் மெயினு. இதெல்லாம் மெயினு கூட இல்லை கைஸ், லைட்டாக தான் எனக்கு பிரச்சனையே இல்லை. பாருங்க கைஸ், எப்படி பிளேபிள் விளையாடணும் அளவுக்கு போட்டு வச்சுருக்கானுங்க. தலையை உள்ள விட்டு விளையாடக்கூடாதான், வெளியே வச்சு விளையாடணும். கொடுங்க கைஸ், நம்ம விளையாடுவோம் வாங்க கைஸ். நம்ம ஃபர்ஸ்ட்டில் வந்துச்சு அது வேணாம் கைஸ். என்னோடய பழைய BXB எடுத்துகிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ், வாங்க கைஸ். நம்மளோட டிரான்ஸ்போர்டும் இருக்குது, இந்த டிரான்ஸ்போர்டும் இருக்குது கைஸ். வந்து நம்ம வந்து நம்மளோட பழைய டிரான்ஸ்போர்ட் இழுத்துருவோம் கைஸ். அப்போ என்கிட்ட ஸ்டேடியம் இல்லை, ஆனால் இப்போ என்கிட்ட இருக்குல்ல, இழுத்துருவோம் வாங்க கைஸ். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். நான் இழுத்துட்டு அப்புறம் மேலே தூக்குறேன் கைஸ். ஓகே கைஸ், தெரியுதா கைஸ்? ஓகே வாங்க, 3, 2, 1 எப்படி சொல்லிடு. எக்ஸ்ட்ரீம் டேஷ் பண்ணிட்டு கைஸ். வாட்டி இதை தான் விட்ருக்கேன் கைஸ். ஜோக்காக சுற்றுது பாருங்க கைஸ். தான் கைஸ் எனக்கு தக்காரா டாமி, பேப்ளேட்டு, ஸ்டேடியம்னா பிடிக்கும் கைஸ்.
ஓகே கைஸ், போதும் கைஸ். இப்போ வந்து நம்ம இந்த பேயை விட்டுட்டு அப்புறம் நம்ம டிரான் பஸ்டர் ஒரு டெஸ்ட் பண்ணி விட்ருவோம் கைஸ். தெரியுதுன்னு நினைக்கிறேன் கைஸ், வெயிட் பண்ணுங்க. தெரியலன்னா சாரி கைஸ். சொல்லுது இது அவ்வளோ இது பண்ணாது, ஏன்னா இது ஒரு டிஃபென்ஸ் டைப் தான். ஆனால் ஜோக்கா சுற்றுது சென்டரில் பார்த்துக்கிங்க கைஸ். பாருங்க ஆடுது டுகுன்னு. இதுக்கு அவ்வளோ இது இல்லை கைஸ். நம்மளோட ட்ரான் பஸ்டர் எடுத்துகிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க கைஸ், பார்ப்போம். ஓகே கைஸ், வாங்க கைஸ், ஒரு டெஸ்ட் பின்னு போட்டுருவோம் நம்மளோட ட்ரான் பஸ்டர் வச்சு. தேடி ஜோக்கா சுற்றுது பாருங்க கைஸ். உன்னை தான் சுற்றுனுச்சு, ஆடுது பாருங்க. அது ஜோக்கா சுற்றுதுல. ஜோக்கா சுற்றுனுச்சு கைஸ். நம்ம ட்ரான் பஸ்டர் எடுத்துட்டேன், அதுக்குள்ள கவலைப்படாதீங்க. இதோட நம்ம ஒரு டெஸ்ட் பின் போடலாம் தான் நினச்சேன். டெஸ்ட் பேட்டில் போட்டு தான் பார்ப்போமே. ட்ரான் பஸ்டர், நம்மளோட ட்ரான் பஸ்டர் இது இல்லை கைஸ், இது. ஏன்னா இது பொண்ணடி கொடுக்கும், அதான் பயமாக இருக்குது. இதே மோசமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது கைஸ். வெயிட் பண்ணுங்க கைஸ், கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, தொடச்சிக்கிறேன். ஓகே கைஸ், வாங்க கைஸ், விட்டு தான் பார்ப்போம். டிஃபென்ஸ் டைப் தான். ஒன்று அட்டாக் விட்டா ரொம்ப சாப்பிட்டு பெரிய சொல்லி முன்னாடி கொடுக்குது கைஸ். சம்மடி கைஸ். எதுதான் ஜெயிக்குதுன்னு பார்ப்போம். போச்சு கைஸ், ஸ்டாமினா போச்சு கைஸ். இதுக்கு ஸ்டாமினா போச்சு, இல்லைனா அதான் கைஸ் ஜெயிச்சிருக்கோம். டிஃபென்ஸ் தான் கைஸ் எப்பயும் பெஸ்ட். ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். ஓகே கைஸ், பாய் கைஸ், வரட்டா.